வணக்கம், நான் அபிராமி ஜெயார். பேரண்டிங் அதாவது குழந்தை வளர்ப்பின் முக்கியத்துவம் பற்றியும் குறிப்பாக டீனேஜில் இருக்க பிள்ளைங்களுக்கு ஏன் பெற்றோர்களுடைய நேரம் மற்றும் தேவை முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பெற்றோர்கள் ஒரு குழந்தைய வளர்க்கும் போது அளவுக்கு அதிகமான ஒரு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாலும் சரி, இல்லை அளவுக்கு அதிகமான கண்டிப்பு கொடுத்து வளர்த்துட்டாலும் சரி, அது அந்த குழந்தைய மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்போ ஒரு குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது மிகவும் எளிமையான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இல்லை. ஒரு குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது மிகவும் சவால்கள் நிறைந்த கடினமான ஒரு விஷயம்தான். அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு பெற்றோர்கள் ரொம்பவே சிரமப்படுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா முந்தைய இருக்க காலகட்டங்களில் எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம். அப்போ ஒரு குடும்பத்தில் அதிகபட்சம் 15 பேர் இருப்பாங்க, குறைஞ்சபட்சம் 7-8 பேர் இருப்பாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு ஒரு தேவையாக இருக்கட்டும், இல்லை ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த சமயத்தில் வீட்டில் இருக்க எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த குடும்பத்தில் இருக்க தலைமை பொறுப்பில் இருக்க ஒரு நபரோட கருத்துக்கு இணங்கி எல்லாரும் செவிசாய்த்து ஆலோசனையை கேட்டு தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்போது அந்த சூழலில் வளர்கிற ஒரு குழந்தை மிகவும் சிந்தனை திறன் தெளிவாகவும் மொழித்திறன் அதிகமாகவும் கொண்ட சிறப்பு வாய்ந்த ஒரு குழந்தையாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த காலத்தில் இருக்க குழந்தை எப்படின்னா, ஒரு குடும்பத்திலேயே 3-4 பேர் தான் இருக்காங்க. அதாவது பெற்றோர்கள் 2 குழந்தைகள் மட்டும்தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்க பெற்றோர்கள் இருவருமே வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலோ, அல்லது வெளி மாநிலங்கள் இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு வசிக்கிறவங்களா இருந்தாலோ, அந்த பெற்றோர்கள் வேலைக்கு போயிடுறாங்க. குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வீடு திரும்பும் பொழுது அந்த குழந்தைக்கு நேரத்தை எப்படி செலவிடுறதுன்றது தெரியல. பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவுமே இல்லை. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறாங்க? வெறும் ஃபோனு, சோஷியல் மீடியா, டிவி அப்படின்னு தான் பெரும்பாலான நேரங்கள் செலவிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த குழந்தை பண்ணுறது சரிதானா இல்லை தவறா, அந்த குழந்தைய கண்காணிக்க போகிறது யார் அப்படிங்கிற எந்த ஒரு தெளிவுமே இல்லாமல் அந்த குழந்தை வளருது. அப்போ அந்த குழந்தைக்கு தான் எது செஞ்சாலும் தப்பு அப்படின்றத உறுதி செஞ்சுக்கும், இல்லைனா தான் செய்கிறது தான் தவறோ அப்படிங்கிற எண்ணம் கூட மேலோங்கி இருக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வளரும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா, சுய சந்தேகம், அதாவது செல்ஃப் டவுட்டு, தாழ்வு மனப்பான்மை, நம்பிக்கையின்மை, தான் மேலே தவறே இல்லைன்னா கூட ஒரு குற்ற உணர்ச்சியாக ஒருவேளை நம்ம தான் தப்பு செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து ஆரம்பித்து மன அழுத்தம், பொது ஒரு பர்சனை பார்க்கும் பொழுது பேசுகிறதுக்கு பயம், பதற்றம்ன்ற பிரச்சனை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட குழந்தைங்க வளர்றதுல பெற்றோர்களோட பங்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் பொழுது அந்த 10 பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய டீனேஜ் இருக்கு இல்லையா, அந்த 13 to 19 அந்த ஏஜ் நம்ம கத்தி முனையில் நடக்கிற வயசுனே கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா அந்த வயசில் ஒரு நபருக்கு முழுமையாக மூளை வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அந்த வயசில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அறிவு சார்ந்து சிந்தனை சார்ந்து எடுக்கிறத விட உணர்ச்சி சார்ந்து தான் அதிகமாகவே முடிவெடுப்பாங்க. அதனால தான் பல பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இந்த வயசில் நீ காதலிக்க கூடாது, இந்த வயசில் நீ திருமணம் செஞ்சுக்கூடாது, நீ இந்த வயசில் முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த வயசில் பிரெயின் டெவலப்மெண்ட் ஃபுல்லாகவே இருக்காது. அப்போது அந்த பெற்றோர்கள் நீ இதே முடிவை நீ படித்து வேலைக்கு போயிட்டு சொல்லு, அப்போ கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுங்கிறது அது ப்ராசஸிங் ஸ்டேஜில் தான் இருக்கும் அந்த வயசில். ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டீனேஜில் இருக்க பசங்க அதிகமாக ரிஸ்க் எடுப்பாங்க. அதாவது பசங்களாக இருந்தால் வண்டியில் போனாங்கன்னா வேகமாக ஓட்டி பார்ப்போம், என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாத ஒரு தன்மையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரக்ஸ், அது ஆல்கஹாலு, சிகரெட்டு, ஸ்மோக்கு அப்படிங்கிற விஷயங்கள் சரி ட்ரை பண்ணி பார்ப்பேன் என்ன இருக்குது அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆப்போசிட் ஜெண்டராக பார்க்கும்போது ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், இல்லை லவ் இன்ஃபேக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்பவே இயல்பாக நடக்கிற ஸ்டேஜாக தான் இதை நம்ம கருதணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டீனேஜில் உடல் ரீதியான மாற்றங்கள் நிறையவே நம்ம பார்க்குறோம். அதாவது பியூபர்ட்டி ரீச் பண்ணுறாங்க, பியூபிக் ஹேர் வளருது, மேலாக இருந்தாங்கன்னா அவங்களோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் சில சேஞ்ச் இருக்குது. அதாவது அவங்க ஒப்பனைகள் செய்கிற, அதாவது மேக்கப்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய விரும்புவாங்க. காஸ்டியூம்ஸ் நல்லா புதுசாக டிசைனாக போகணுன்னு விருப்பப்படுவாங்க. நம்மளை யாராவது பார்க்குறாங்களா, ஆப்போசிட் ஜெண்டர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டீனேஜில் பெற்றோர்கள் உங்கள் நேரத்தையும் சரி உங்களோட முக்கியத்துவத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுக்க தவறிட்டீங்க அப்படின்னா ஆளுமை கோளாறு அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டி டிசார்டர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா என்னென்ன, நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், இந்த வயசுல இருக்கவங்களுக்கு அதிகமாக உணர்ச்சிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுது, யார்கிட்ட பேசுது, பொழுதுபோக்கா எதை சூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆரோக்கியமான விஷயங்கள்ல பண்ணாங்கன்னா நம்ம அதை என்கரேஜ் பண்ணலாம். இல்லை அவங்க பண்றது எதிர்மறையா போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட உணர்ச்சிகளில் கையாளுறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எங்ககிட்ட வர பேஷண்ட்டே டீனேஜில் இருக்கவங்க
அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இயல்பாகவே ஸ்கூலுக்கு போகிறதுல இருக்கட்டும், படிக்கிறது, நண்பர்கள் கூட வெளியில் போகிறது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஆர்வம் வந்து குறையுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டிலே இருந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணலாம், நம்ம ஜஸ்ட் அவங்க ரொட்டீனே வந்து சேஞ்ச் ஆகிறான்னு சூழல் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கோபமாக இருக்கட்டும், அதிக சந்தோஷமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையாளுறதுக்கு கஷ்டப்பட்டு தன்னைத்தானே தாக்கிக்கிறது, அதாவது செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர்ஸில் ஈடுபடுறதா இருக்கட்டும், இல்லை சுற்றி வந்து ஒருவேளை யாருக்குமே நம்மளை பிடிக்கலையோ அப்படிங்கிற எதிர்மறை எண்ணங்களாக இருக்கட்டும், அதிக தாழ்வு மனப்பான்மையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ இந்த வயசில் இருக்க பிள்ளைங்களை வந்து பெற்றோர்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து தீவிர ஒரு ஆளுமை கோளராக போய் அவங்க வந்து அவங்களோட லைஃபே, அதாவது சரியான ஒரு படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு திருமணம் செஞ்சு கொள்கிற அந்த ஆரோக்கியமான சைக்கிளில் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குது. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த டீனேஜில் வந்து பெற்றோர்களுடைய அவசியம் வந்து, பெற்றோர்களுடைய பங்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து யோசித்து பார்க்கணும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வயசில் வந்து பெற்றோர்கள் கண்டிப்பாக அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற வழிமுறையை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.